ஹாய். ராவண காவியம். போன காணொலியில் பார்த்துருப்போம். சீதை, லக்குவணன், ராமன் இவங்க 3 பேரும் தசரதன் தன்னோட பெற்றோர் தசரதன் சொன்னதுனால வனவாசத்துக்காக காட்டுக்கு வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த காணொலியில் வனவாசம் வந்ததுக்கப்புறம் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்தது, எப்படி ராவணனோட தங்கச்சி சூர்பனகையை ராமன் கொன்னா, இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் பார்க்க போகிறோம். இது ராவண காவியம் எபிசோட் 3. கைகேசி தன்னோட 2 வரங்களை பயன்படுத்தினது மூலமா ராமன், சீதை, லக்வணன் இவங்க 3 பேரும் வனவாசம் வந்தாங்க இல்லையா. ஸோ வந்தவங்க குகன் அப்படிங்கிற தோழன் மூலமா சித்திரக்கூடம் அப்படிங்கிற இடத்த அடைகிறாங்க. அந்த டைம்ல தேரோட்டிட்டு வந்த சுமந்திரன் இந்த விஷயத்த தசரதன் கிட்ட போய் சொல்லவும், தசரதன் நம்மால்லாம் ஏற்கனவே ராமன் மேல ரொம்ப அன்பு கொண்டவர் இல்லையா. ஸோ பிரிஞ்ச வழியை தாங்க முடியாமல் தன்னோட உயிரையே விடுறாரு. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு பரதனும் சத்ருகனும் அவங்களோட பாட்டனூர்லேருந்து திரும்பி நாட்டுக்கு வராங்க. வந்தவங்களுக்கு இந்த விஷயம்லாம் சொல்லப்படுது. சொல்லப்பட்ட உடனே பரதன் என்ன பண்ணுறான், தன்னோட தந்தையான தசரதன் உடலை அடக்கம் பண்ண கையோட ராமனை சந்திக்கிறதுக்காக சித்திரக்கூடத்துக்கு போகிறான். அங்கே போய் நீங்களே நாட்டை ஆளுங்கன்னு சொல்லிட்டு ராமன் கிட்ட கேட்கும்போது, ராமன் அதை மறுத்துட்டு, இல்லை என்னோட பெற்றோர்கள் என்னை வனவாசம் போக சொல்லியிருக்காங்க, நான் அந்த 14 ஆண்டுகளையும் முடிச்சதுக்கு அப்புறம் தான் நாடு திரும்புவேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. பரதன் வேற வழியே இல்லாம ராமனோட காலடி மண்ணை மட்டும் எடுத்துட்டு இங்க வச்சு கும்பிடவும் ஆரம்பிக்கிறான். சத்ருகனன் நாட்டை ஆள்றான். இப்படியே சில நாட்கள் போகுது. சில நாட்கள் கழிச்சு இவங்க 3 பேரும் தமிழகத்தை அடையிறாங்க. தமிழக காட்டுக்குள்ள வந்ததும் அங்க இருக்கக்கூடிய ஆரிய முனிவர்கள்லாம் இவங்களை வரவேற்று அவங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் பண்ணி தராங்க. அதாவது உணவு, உடை, இருப்பிடம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏற்பாடு பண்ணி தராங்க. அங்க சில நாட்கள் குடிலம் வச்சு தங்கி இருக்கும்போது பக்கத்து இடங்கள்ல இருக்கக்கூடிய முனிவர்கள்லாம் ராமனை சந்திக்கிறாங்க. சந்திச்சவங்க கரண் அப்படிங்கிற ஒரு படை தளபதி தமிழ்நாட்டில ஆட்சி பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு அரசனுக்கு கீழே வேலை செய்யறவன் தான் கரண். அவன் ஒரு மிகச்சிறந்த படை தளபதி. சரியா, அவன் தமிழ் படை தளபதி. அவன் ஆரிய முனிவர்கள் வேள்வி நடத்த முடியாம தடுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு முனிவர்கள் சொல்லும்போது ராமன் அப்படியா, சரி நான் உங்களுக்கு உதவி செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முனிவர்கள் கூடயே ராமன் கிளம்பி போறான். கிளம்பி போனவங்க அந்த முனிவர்கள் கூடயே தங்கவும் அவங்களுக்கு வேள்விகளுக்கு தேவையான விஷயங்களையும் ஏற்பாடு பண்ணி தராங்க. இதே மாதிரி அவங்க பக்கத்திலேயே ஒரு கூடாரம் அமைச்சு சீதை, ராமன், லக்வணன் 3 பேரும் அங்கேயே தங்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படியே 10 ஆண்டுகள் கழியுது. அந்த சமயத்துல தான் காட்டுக்குள்ள தனியா சூர்பனகை என்கிற காமவல்லி, இந்த கதையில சூர்பனகையோட பேரை காமவல்லின் புலவர் குழந்தை அவர்கள் சொல்லியிருக்காரு. அந்த காமவல்லி காட்டுல தனிச்சு உலாவிட்டு இருக்கா. விந்தச்சாரல் அப்படிங்கிறது நம்ம முன்னாடியே பார்த்திருப்போம். காமவல்லி என்கிற சூர்பனகை ஆட்சி பண்ணக்கூடிய ஒரு இடம். ஸோ காமவல்லி அப்படிங்கிறது ஒரு தமிழ் பெண் அரசின் இந்த கதையில சொல்லப்பட்டிருக்கு. அந்த காட்டுல தனியா உலவிக்கிட்டு இருக்கும்போது ராமன் காமவல்லியை தனியா சந்திக்கிறான். சந்திச்சதுமே காமவல்லி மேல ஒரு ஆசை ஏற்படுது. உடனே கையை பிடிச்சி இழுக்கிறான். கையை பிடிச்சி இழுத்ததும் காமவல்லிக்கு கோபம் கையை தட்டி விட்டுட்டு திமிரி கொண்டு ஓடுறான். அப்படி ஓடும்போது தான் ராமனுக்கு கோபம் லட்சுமணன் கிட்ட சூர்பனகையை கொல்ல சொல்லி உத்தரவு விடுவிக்கிறான். ஸோ உத்தரவு விட்டதும் லட்சுமணன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, சூர்பனகையோட மூக்கு ஒரு சைடு இருக்கக்கூடிய காது, ஒரு சைடு இருக்கக்கூடிய அங்கத்தையும் வெட்டி எடுத்து சூர்பனகையை கொல்றான். அதே சமயத்துல தான் கரனும் அந்த இடத்துக்கு வரான். கரனையும் அந்த இடத்துல ராமனும் லட்சுமணனும் கொண்டு முடிக்கிறாங்க. இந்த விஷயம் ராவணனுக்கு தூதர் மூலமா தெரிய வருது. ராவணன் வேற யாரும் கிடையாது, சூர்பனகை என்கிற காமவல்லி இருக்கா இல்லையா, அவனுடைய அண்ணன் தான் ராவணன். ஸோ ராவணனோட தங்கச்சிக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படிங்கிறதையும் கேள்விப்படுறான். அதே மாதிரி காமவல்லிக்கு உதவியாதான் கரண் அப்படிங்கிற ஒரு படை தளபதியை அங்கே அனுப்பி வச்சிருந்தான் ராவணன். நம்ம முன்னாடி காணொலியில பார்த்துருப்போம். அங்கே ஆரிய முனிவர்கள் உயிர் வேள்வி செய்யறங்கிற பேர்ல அங்கே இருக்கக்கூடிய மிருகங்களை எல்லாம் அழிக்க முற்பட்டிருப்பாங்க. அதை தடுக்கிறதுக்காக தான் தாடகை அப்படிங்கிற பெண்ணரசி வந்திருப்பா. அவளையும் கொன்னனால காமவல்லிக்கு உதவியா கரண் அப்படிங்கிற படை தளபதியை ராவணன் அனுப்பி வச்சிருந்திருப்பான். இந்த விஷயத்த நம்ம முன்னாடி காணொலியிலேயே நம்ம பார்த்துருக்கோம்.
இந்த நேரத்துல தான் ராவணனுக்கு தூதர் மூலமா சூர்படகை கொன்ன விஷயமும் கரணை கொன்ன விஷயமும் தெரிய வருது. உடனே கோவப்பட்டு ராவணன் தன்னோட படை மக்களை எல்லாம் கூட்டிக்கிட்டு தேர்ல வந்து அந்த இடத்துல இறங்குறான். இறங்கினவன் காமவல்லி என்கிற சூர்பனகை ஒரு மான் வளர்த்திக்கிட்டு இருப்பா. அந்த மானை விட்டு ராமனையும் லட்சுமணனையும் பிரிக்கிறாங்க. ஒன்னா இருந்தா தானே அவங்களோட பலம் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் பிரிச்சு அனுப்பிட்டு அவங்க 2 பேரையும் தனித்தனியா அழிக்கிறதுக்கு ஆட்களையும் அனுப்பி வச்சிடறான். அதே மாதிரி குடிலுக்குள்ள இருக்க சீதையை வந்து வெளியே கொண்டு வரதுக்காக தன்னோட ஆட்களை விட்டு சீதையையும் தூக்கிட்டு வர சொல்றான். இப்படிதான் சீதையை தூக்கிட்டு வந்த ஆட்கள் தேர்ல ஏத்தவே ராவணன் தேரை எடுத்துக்கிட்டு இலங்கைக்கு கிளம்பி போறான். அதே மாதிரி ராமனையும் லக்வணனையும் பிரிச்சாங்க இல்லையா, அந்த படை வீரர்களோட சண்டை போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் குடிலுக்கு ராமனும் லட்சுமணனும் திரும்புறாங்க. குடில பார்த்தா சீதை இல்லை. வெளியே வந்து பார்க்கும்போது தேரடி தடம் வந்து தெரியுது. அந்த தேரடி தடத்தையே பின்தொடர்ந்து வராங்க. ஏன்னா இது தமிழக காடு இல்லையா, அவங்களுக்கு அங்க என்ன நடக்குது என்ன நடந்தது அப்படிங்கிறது எந்த விஷயமும் புரியல. ஸோ தேரடி தடத்தை தொடர்ந்து பின்தொடர்ந்து வராங்க. வந்தவங்க ஒரு முனிவரோட குடில அடையிறாங்க. அங்க இருக்கக்கூடிய முனிவர் வந்து சொல்றாரு, உங்களோட சீதையை வந்து ராவணன் தூக்கிட்டு போயிருக்கான் அப்படின்னு சொன்னவர் இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு. என்ன விஷயம் அப்படின்னா, வாலி அப்படிங்கிற ஒரு தமிழ் மன்னன் சிற்றரசன் இங்க ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனுடைய தம்பி வந்து சுக்ரீவன். அவனுக்கு ஆட்சி மேல ஒரு ஆசை இருக்கிறதாவும் அவனோட அண்ணன் வந்து அவனை தள்ளி வச்சுட்டதாகவும் சொல்லப்படுது. நீங்க வேணா சுக்ரீவன் கிட்ட உதவி கேட்டு பாருங்க, அவன் வேணா செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த முனிவர் சொல்லி அனுப்புறாரு. சரின்னு சொன்னவங்க சுக்ரீவனை போய் சந்திக்கிறாங்க. சுக்ரீவன் கிட்ட பேசுறாங்க, இந்த மாதிரி விஷயம் நடந்துருச்சு அப்படின்னு. சுக்ரீவன் உடனே என்ன பண்றான், இந்த விஷயத்த தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க வந்து என்னோட அண்ணனான வாலியை கொண்டு அந்த ஆட்சியை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தீங்க, அந்த நாட்டை எனக்கு வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா நான் வந்து சீதையை திருப்பி கொண்டு வரதுக்கு உதவி பண்றேன் அப்படின்னு சொல்லி சுக்ரீவன் சொல்றான். இதுக்கு ராமனும் ஒத்துக்கிறான். ஆனா அந்த இடத்துல தவறு செய்வது என்னவோ சுக்ரீவன் தான். ஏன்னா தமிழ்நாட்டு இருக்கக்கூடிய ஒரு தன்னோட அண்ணனான வாலியவே கொல்ல சொல்லி நாட்டுக்கு ஆசைப்பட்டு பதவிக்கு ஆசைப்பட்டு இந்த மாதிரி ஆரியர்களோட சுக்ரீவன் சேர்றான். சேரவனுக்கு இவங்களும் சரின்னு சொல்லி ஒத்துழைப்பு அளிக்கிறாங்க இல்லையா. ஸோ ஒத்துழைப்பு அளிச்சதுமே ராமன் என்ன பண்றான் அப்படின்னா, ஒரு சூழ்ச்சி மூலமா பின்னாடி இருந்து அம்பெய்து வாலியை கொல்றாங்க. இதுவும் கம்பராமாயணத்துல சொல்லப்பட்ட விஷயங்கள் தான். இந்த கதையில எதுவும் புலவர் குழந்தை அவர்கள் புதுசா கொண்டு வரவே இல்லை. எல்லாமே கம்பராமாயணத்துல சொல்லப்பட்ட விஷயங்கள் தான். ராமன் இந்த மாதிரியான செய்தது வந்து ஒரு அரசியல் கிடையாது அப்படிங்கிறதையும் அந்த இடத்துல சுட்டி காட்டியிருக்காரு புலவர் குழந்தை அவர்கள். அதே மாதிரி ராமன் அம்பை இது கொன்னான் இல்லையா, வாலிய கொண்டு முடிச்சதும் சுக்ரீவனுக்கு அந்த நாடு வழங்கப்படுது. சுக்ரீவன் வந்து அனுமன் மூலமா இலங்கைக்கு போய் இலங்கையில நடக்கிற விஷயங்களை எல்லாம் பார்த்துட்டு வர்றதுக்கு ஏற்பாடு பண்றான். அதே மாதிரி ராமனும் லக்வணனும் சுக்ரீவனோட உதவியோட இந்த விஷயங்களை எல்லாம் செய்யறாங்க. இன்னொரு சைடு சீதையை தூக்கிட்டு போனான் இல்லையா ராவணன். ராவணனுக்கு இந்த விஷயமும் தெரிய வருது தூதர்கள் மூலமா. இந்த மாதிரி சுக்ரீவன் ஆசைக்கும் பதவிக்கு ஆசைப்பட்டு இந்த மாதிரி தன்னோட அண்ணனையே ராமனை வச்சு கொண்டுட்டதாகவும் ராவணனும் லக்வணனும் இப்ப இலங்கை மீது போர் தொடுக்க வராங்க அப்படிங்கிற மாதிரி விஷயம் ராவணனுக்கு தெரிஞ்சிருக்கு. ராவணன் மிகச்சிறந்த தமிழ் மன்னன் இல்லையா, அவன் மிகச்சிறந்த பலசாலியும் கூட. ஸோ அவனை எப்படி கொல்ல முடியும்? அவன் வந்து சீதை கிட்டேயே தன்னோட மனைவியோட வந்து சொல்றான், இந்த மாதிரி உன்னோட கணவன் வந்து இப்படி பண்ணியிருக்கான். அதே மாதிரி தன்னோட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கேவலமான ஒரு பதவி ஆசை இருக்கக்கூடிய ஒருத்தனோட உதவியோட இலங்கையை வந்து முற்றுகையிட போறானாமா அப்படிங்கிற விஷயத்தையும் சீதை கிட்ட சொல்லிட்டு ராவணன் திரும்பி போயிடுறான். சீதை என்ன பண்றா அப்படின்னா புலம்பிக்கிட்டே இருக்கா, ஐயோ நம்மனால இலங்கைக்கும் நம்ம கணவருக்கும் சண்டை வரப்போதே, போர் வரப்போதே, என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியல, ஒரு மாதிரி மனசுக்கு கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்கா. அந்த சமயத்துல தான் திருசடை வந்து சீதையை சந்திக்கிறதுக்காக வரா. திருசடை வேற யாரும் கிடையாது, ராமனோட கூட பிறந்தவங்க 4 பேர் இல்லையா,
கும்பகர்ணன், ராவணன், பீடனன், காமவல்லி. இதுல பீடனனோட மகள் தான் வந்து திரிசடை. திரிசடை அந்த சமயத்துல சீதையை சந்திக்க வரா. சீதை உடனே திரிசடை கிட்ட தன்னோட புலம்பலை வைக்கிறா. என்ன அப்படின்னா, என்னால இலங்கையை முற்றுகையிடறதுக்காக ராமன் வரான் அப்படிங்கிறத சொல்லிட்டு மற்ற விஷயங்களையும் சொல்றா. எனக்கு ஏதோ சரியா படலை அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஆனா திரிசடை இலங்கையை கொஞ்சம் கூட விட்டு கொடுக்காமையும் ராவணனை கொஞ்சம் கூட விட்டு கொடுக்காம அந்த இடத்துல பேசுறா. ராவணனோட பலத்தை சீதை கிட்ட எடுத்து சொல்றா. ராவணன் மிகச்சிறந்த ஒரு வீரன் அப்படிங்கிறதையும் டெய்லியும் போர் இல்லாத காரணத்தினால ஏதாவது எருமைகள் கூடவோ இல்ல மிகச்சிறந்த வீரம் மிக்க விலங்குகள் கூடவோ சண்டையிடுவான். அதே மாதிரி 10 கலைகள்லையும் தேர்ச்சி பெற்றவன். ஸோ இலங்கையை வந்து யாருனாலையும் முற்றுகையிட்டு ஜெயிக்க முடியாது, நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி சீதை கிட்ட திரிசடை சொல்றா. ஆனா சீதைக்கு என்னவோ சரியாவே படலை. அதனால திரிசடை கிட்ட ஒரு உதவி கேட்குறா. என்னை எப்படியாவது என்னோட கணவர்கிட்ட இந்த போர் இல்லாம சேர்த்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. திரிசடையும் சீதை ரொம்ப வற்புறுத்தி கேட்டதுனால, சரி நான் எங்க அப்பா கிட்ட பேசி பார்க்குறேன், அதாவது பீடனன் கிட்ட நான் பேசி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரிசடை அந்த இடத்த விட்டு கிளம்புறா. கிளம்புனவ கையோட தன்னோட தந்தையை சந்திக்க போறா. தந்தை பீடனன் இல்லையா? ஸோ பீடனன் கிட்ட போய் இந்த மாதிரி சீதை கேட்கறா அப்படிங்கிற விஷயத்த சொல்லும்போது பீடனனுக்கு ஏற்கனவே சுக்ரீவன் வாலி விஷயம் தெரிய வந்திருக்கு. ஸோ தெரிஞ்ச கையோட இந்த மாதிரி சீதை கேட்கறா அப்படிங்கிறது தெரிஞ்சதும் இந்த விஷயத்த தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பீடனனும் சுக்ரீவன் மாதிரியே மாற ஆரம்பிக்கிறான். தன்னோட அண்ணனான ராவணனை கொண்டு இந்த நாட்டை எனக்கு தருவாங்க அப்படின்னா நான் வந்து சீதைய ராமன் கிட்ட ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பீடனன் முடிவெடுத்து அதுக்கு வேணுங்கிற விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். தன்னோட படைகள் மூலமா யாருக்கும் தெரியாம பண்ணிக்கிட்டு இருக்கான் பீடனன். இந்த சமயத்துல தான் அனுமன் வந்து இலங்கையில என்ன விஷயங்கள்லாம் இருக்கு அப்படிங்கிறத வேவு பார்க்கறதுக்காக வரான். இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம அடுத்த காணொளியில பார்ப்போம். மறக்காம வீடியோவை முழுவதுமா பாருங்க, அப்பதான் கதை முழுவதுமா உங்களுக்கு புரியும். நன்றி.